காஸ்ட்லியான டியூஷன்ஸ் தேவையில்ல. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சைனா குழந்தைங்க பயங்கர ஷார்ப்புங்க. அவங்க மெமரி பவரில் சூப்பர், மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபோக்கஸில் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. இதுக்கு பின்னாடி அவங்க டெய்லி லைஃப்பில் இன்டகிரேட் பண்ணுற 5 ஹேபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் 7 மினிட்ஸில் பார்க்க போகிற இந்த 5 டெக்னிக்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 to 8 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதுக்காக நீங்கள் 1 ரூபி கூட செலவு பண்ண வேண்டாம். அண்ட் உங்கள் டைம் டெய்லி 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். உங்க குழந்தைங்களுடைய பிரெயின் பவரை யூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி விஷுவல் மெமரி டெக்னிக். விஷுவல் மெமரி டெக்னிக்ல நம்ம என்ன பண்ணுவோங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பிக்சரோ இல்லைன்னா இமேஜஸையோ கொடுத்துட்டு அதை ரீகால் பண்றது தான். பொதுவாக சில விஷயங்கள் விஷுவலா பசங்க ரிமெம்பர் பண்ணி ரீகால் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்டடிங் ஸ்கில்ஸ் மேசிவா இம்ப்ரூவ் ஆகுங்க. இதை இன்னைக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு போட்டோ ஆல்பம் இல்லை ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்துட்டு குழந்தைகிட்ட 30 செகண்ட்ஸ் நம்ம இதை பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறமா நீ திரும்பிட்டு அந்த போட்டோல பார்த்தா எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இருந்த வால் கிளாக் மாட்டி இருந்திருக்கலாம், பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தவங்க எந்த சாரி கட்டி இருந்தாங்க. நீங்க லெவல் மாத்த அதுல கேட்கிற டீடைல்டு கொஸ்டின்ஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா பசங்க நல்லா அப்சர்வ் பண்ணி அதை ரீகலெக்டும் பண்ணுவாங்க.